أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையான அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக அக்கீதாவினுடைய பாடத்தை முறையான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு இறை தூதுவர்களை கொண்டு ஈமான் கொள்ளுதல். நபிமார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது, ரசூல்மார்களை கொண்டு நம்பிக்கை கொள்வது குறித்து உண்டான பாடத்தை தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்ற பொருட்டின் அடிப்படையில் இறை செய்தியையும் இறை தூதுவர்களையும் இந்த பூமிக்கு அனுப்பி மனிதர்களிலிருந்தே அவர்களை படைத்து அவர்களை தன்னுடைய தூதுவராக தேர்ந்தெடுத்து இறைவன் இந்த பூமிக்கு அருளி மனித சமூகத்தை நேர்வழி பெற வேண்டும் என்ற பொருட்டின் அடிப்படையில் இறைவன் நிறைய தூதுவர்களை இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான். அப்படி வந்த தூதுவர்கள் அத்தனை நபர்களும் அல்லாஹ் ஒருவன் என்றும் அவனுடைய இறை தூதுவர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த தூதுவர்களை தவிர வேறு எவரும் தூதுவர்கள் அல்ல, இறைவன் ஒருவனை தவிர வேறு இறைவனாக இருக்க முடியாது என்பதை குறித்து உண்டான லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய கலிமாவினுடைய மூல கலிமாவை கொண்டு வந்துதான் இந்த மனித சமூகத்திற்கு அவர்கள் நேர்வழி காட்டினார்கள். அவர்கள் அதற்காக வேண்டி உழைத்திருக்கிறார்கள். மனிதர்களுக்கு மத்தியில் அதை பரப்பி இருக்கிறார்கள், அதை பின்பற்ற செய்திருக்கிறார்கள். அதை முறையாக பின்பற்றவும் இறைவனுடைய செய்தியை சாட்சியாளர்களாகவும் அவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள் என்பதை குறித்தெல்லாம் நிறையவே நாம் படித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். இறை தூதுவர்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், வஹி அறிவிப்பது என்ற இறை செய்தியை கொண்டு அல்லாஹ் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவமிக்க இறைவனுடைய தூதுத்துவ செய்தியை மனித சமூகத்தில் முறையாக அல்லாஹ்வினுடைய செய்தியை எடுத்து எம்புவதும் அதன் அடிப்படையில் மனித சமூகத்தை கட்டமைப்பதும் நீதிமிக்க ஒரு சமூகத்தின் அடியாராக இந்த சமூக மக்களை உருவாக்க வேண்டிய பொறுப்பையும் இறை தூதுவர்கள் தேர்ந்தெடுத்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படி நிறைய செய்திகளை கொண்டு இறை தூதுவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள். ரசூல், நபி என்று சொல்லப்படக்கூடிய பெயர்களில் இறை தூதுவர்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான பல குர்ஆன் வசனங்கள் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே அல்லாஹு தஆலா வஹி அறிவித்ததை குறித்து இறை செய்தியை கொண்டு வந்தவர்களை ரசூல் என்றும் நபி என்றும் நாம் சொல்லக்கூடிய வகையில் அதன் அடிப்படையில் பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். குர்ஆன் கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட நபிமார்கள், 25 நபிமார்களை தெளிவாக குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறது. இது போன்று நிறைய நபிமார்கள் வேத செய்திகளோடு சுகுஃபுகளோடு வந்திருக்கிறார்கள். வேதங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை குறித்து உண்டான செய்திகளை பதிவு செய்திருக்கிறது. அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா முதலாக வேத செய்தி கொடுக்கப்பட்டதாக நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாமை தான் குர்ஆனிலே அறிமுகம் செய்கிறான். இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின் வன் நபியீன மின் பஅதிஹி. இறை தூதுவ செய்தி என்பது, வஹி என்பது உங்களுக்கு நாம் அருளியதை போல உங்களுக்கு நாம் அருளி இருக்கிறோம். இன்னா அவ்ஹைனா இலைக்க, உங்களுக்கு இறை செய்தியை தந்திருக்கிறோம், வஹி அறிவித்து தந்திருக்கிறோம். கமா அவ்ஹைனா இலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நாம் அவர்களின் பக்கம் எப்படி அனுப்பியிருந்தோமோ வஹியை கொடுத்தோமோ அதே போன்று உங்களுக்கும் வஹி அறிவித்திருக்கிறோம். வன் நபியீன மின் பஅதிஹி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அவர்களுக்கு பின்பு வந்த நபிமார்களுக்கும் எப்படி நாம் இறை செய்தியை அருளினோமோ அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் அருளி இருக்கிறோம் என்பதாக அல் குர்ஆன் சூரத்து நிசாவிலே இறைவன் நமக்கு சுட்டி காட்டி தருகிறார். 163வது அத்தியாயம் இதை நமக்கு பரிந்து சொல்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ஷஃபாஅத் என்று சொல்லப்படக்கூடிய மறுமை நாளில் சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய தருணங்களில் மனிதர்கள் எல்லாரும் முதலாக நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சென்று எனக்காக பரிந்துரை செய்யுமாறு கோரக்கூடிய தருணங்களில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நீங்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் செல்லுங்கள், அவர்தான் இறைவனால் அனுப்பப்பட்ட வஹி செய்தியோடு அருளப்பட்ட
இறை தூதுவர் என்று அவர்களை காண்பிப்பார்கள் என்பதாக புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இறை செய்தி முதலாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாகத்தான் அருளப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அல்லாஹுடைய தூதுவர் நமக்கு இறை தூதுவர் தூதுத்துவ செய்தியோடு வந்த நபி ரசூல்மார்கள் என்று சொல்லப்படக்கூடிய முதல் படித்தரத்தில் உள்ளவர்களாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் எல்லா நபிமார்களும் தௌஹீத் என்று சொல்லப்படக்கூடிய ஓரிரை கோட்பாட்டை முற்படுத்தியவர்களாக இந்த பூமிக்கு வருகை தந்திருக்கிறார்கள் என்பதை குறித்து தான் அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிறது. நபிமார்களினுடைய இந்த தூதுத்துவ செய்தியை கொண்டு வந்த நபிமார்களின் கடைசி தூதுவராக வந்தவர்களும் இறுதி தூதுவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இறைவன் பல இடங்களில் சுட்டி காட்டி தருகிறான். சூரத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிற பொழுது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து தெளிவுபடுத்தி காட்டுகிறான். அவர்களுடைய இறுதி தூதுத்துவத்தை குறித்தும் இறைவன் தெளிவுபடுத்தி காட்டுகிறான். மாகான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி இருக்கவில்லை. அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், ஒரு ஆண் குழந்தைக்கும் அவர் தந்தையாக அவர் இருக்கவில்லை. வலாக்கின் ரசூலல்லாஹி வ காத்தமன் நபியின் என்றாலும் அவர் இறைவனுடைய தூதுவர், கடைசி இறை செய்தியினுடைய இறை தூதுவராக இருக்கிறார் என்பதாக குர்ஆன் சூரத்துல் அஹ்ஸாபிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். எனவே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இப்படியான ஒரு தெளிவுபடுத்தி இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறான். பல நபிமார்களுக்கும் இறைவன் தூதுவர்களை அனுப்பி இருக்கிறான். ரசூல்மார்களை அனுப்பி மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும் என்ற பொறுப்பில் இந்த சமூகத்தில் உலகம் தோன்றிய காலங்களிலிருந்து நிறைய நபிமார்களை இந்த பூமிக்கு அருளி இருக்கிறான். 1,20,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்ததாக அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். பல சமூகங்கள் தோன்றி இருக்கிறது. பல சமூகங்கள் மறைந்திருக்கிறது. பல நபிமார்களுடைய சமூகங்கள் வேதனையால் துண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல சூழ்நிலைகள் இந்த பூமியிலே நடந்ததனுடைய சரித்திர பூமியாக இந்த பூமி வரலாறாக இருக்கிறது என்பதை குறித்து உண்டான அறிவு நமக்கு இருக்கிறது. அப்படி இறை தூதுவரனுடைய கடைசி செய்தியை கொண்டு வந்தவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதுவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பல இடங்களிலே தூதுத்துவ செய்தியை கொண்டு வந்த நபிமார்களை குறித்து இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன், ஒவ்வொரு உம்மத்திற்கும் நாம் தூதுவர்களை அனுப்பி இருக்கிறோம். அன்இஅ்புதுல்லாஹ, அவர்கள் சொன்னதெல்லாம் அல்லாஹுவை வணங்க வேண்டும். வஜித்தனிபு தாகூத்த, தாகூத்திலிருந்து ஷைத்தானிடமிருந்து நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் போதித்தார்கள் என்பதாக குர்ஆன் நமக்கு சூரத்துன் நஹ்ல் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் வரக்கூடிய இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறது. எனவே நபிமார்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார்கள், இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார்கள். நபிமார்களை குறித்து இன்னொரு இடத்துல இறைவன் சுட்டி காட்டுகிற பொழுது சூரத்துன் நஜ்ம், வன்னஜ்மி இதா ஹவா மாதல்ல சாஹிபுக்கும் உமா ஹவா உமா யன்திகு அனில் ஹவா, அவர்கள் நபிமார்கள் இந்த பூமியிலே பேசியது அத்தனையும் ஒருபோதும் அவர்களுடைய மன இச்சையின் அடிப்படையிலானது அல்ல. உமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா என்று சொல்லப்படக்கூடிய வகையில்தான் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டாலே தவிர வேறு எதையும் அவர்கள் பேசியதில்லை என்பதாக குர்ஆன் நமக்கு நபிமார்களுடைய செய்தியை கொண்டு நமக்கு சாட்சி பகர்கிறது. எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் நபிமார்களை இந்த பூமிக்கு தன்னுடைய செய்தியை கொண்டு செல்லக்கூடிய தூதுவர்களாக, கண்ணியமிக்கவர்களாக ஆக்கியிருக்கிறான். என்றாலும் கூட அவர்கள் மனிதராகத்தான் பிறந்திருக்கிறார்கள், மனிதர்கள் போலவே வாழ்ந்திருக்கிறார்கள், மனிதர்கள் போலவே மரணித்திருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இறைவனுடைய சக்தியோ, அதே போன்று இலாஹியத் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனை வணங்கப்படக்கூடிய அந்த இறைவன் வணங்கப்படுவதற்கு தகுதியான அடிப்படையிலான அந்த இறை சக்தி என்பதோ அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்களுக்கு மனிதராகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதாக இறைவன் குர்ஆனிலே சுட்டி காட்டவும் செய்கிறான். எனவே நபிமார்களை குறித்து உண்டான விஷயங்கள் என்பது நம்முடைய மன போக்கு அப்படிங்கிற அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதுவரை நாம் பிரியப்படுகிறோம் என்ற அடிப்படையில் நாம் இதை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்கள் இறை செய்தியை, இறைவனுடைய சக்திக்கு உட்பட்டவர்கள், இறை சக்தி கொண்டவர்கள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை நாமே ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதைத்தான் நாம் என்ன செய்யறோம்,
இங்க வந்து புரிஞ்சு கொள்ளணும். அப்ப அந்த அடிப்படையில நாம் எப்படி நினைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா, அவர்கள் இறைவனுடைய சக்தி இறை சக்தி கொண்டவர்கள் என்பது போல நாம் என்ன செய்யக்கூடாது? புரியக்கூடாது. அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்தே சுட்டிக்காட்டுகிறார். 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய. நான் உங்களை போன்ற மனிதன் தான் என்று இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். பஷரும் மிஸ்லுக்கும் உங்களை போன்ற மனிதன் தான் என்று நீங்கள் சொல்லுங்கள். யூஹா இலைய அன்னமா இலாஹுக்கும் இலாஹு வாஹித். என்றாலும் இறைவன் எனக்கு ஒரு செய்தியை சொன்னான், வஹியை சொன்னான். இறைவன் என்பவன் ஒரே ஒருவன் தான் என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக சூரத்துல் கஹ்ஃப் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் 110வது வசனத்தில் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மனிதன் என்று சொல்லப்படக்கூடிய மனித சமூகத்திலிருந்து தான் நபிமார்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த நபிமார்கள் மனிதர்களை போன்றுதான் வாழ்ந்திருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ருபூபியத் என்று சொல்லப்படக்கூடிய இறைத்தன்மையோ, உலூஹியத் என்று சொல்லப்படக்கூடிய இறை சக்தியோ அவர்களுக்கு கிடையாது என்பதை குறித்து தெளிவான அறிவு நமக்கு வேண்டும். அவர்கள் இறை தூதுவர்கள் என்பதை குறித்து உண்டான பார்வை நமக்கு வேண்டும். இறைவனுடைய படைப்பால் அவர்கள் தூதுவர்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான பார்வை நமக்கு இருந்திட வேண்டும் என்பதைத்தான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் இறைவனை குறித்து அல்லாஹு தஆலா சுட்டிக்காட்டுகிறார். குல்லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரன் இல்லா மா ஷா அல்லாஹ். நபியே நீங்க சொல்லுங்க, லா அம்லிகு லி நஃப்ஸி நஃப்அன் வலா தர்ரன். அல்லாஹ் நாடியதை தவிர வல்லா இல்லா மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடியதை தவிர நன்மையை செய்வதற்கோ தடுத்து கொள்வதற்கோ இடையூறு ஏற்படுத்துவதற்கோ நான் எந்த சக்தியும் உட்பட்டவன் அல்ல. வலவ் குன்து ஆலமுல் கைபி லஸ்தக்ஸர்து மினல் கைரி. மறைவானவற்றை நான் அறிந்தவனாக இல்லை. வலவ் குன்து ஆலமுல் கைப். அல்லாஹ்வுடைய தூதுவர்ட்ட இஸ்அலூனக அனிஸா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா சில கொஸ்டின்களை பத்தி குறிப்பு காட்டுறான். உங்கள்ட்ட மறுமை நாளை பற்றி கேட்கிறார்கள். நபியை நீங்க சொல்லுங்க, குல் இன்னமா இல்முஹா இந்தல்லாஹ் அப்படின்னு. என்னன்னா, நீங்க சொல்லுங்க, அந்த மறுமை நாளை குறித்து உண்டான அறிவு இறைவனிடத்தில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அப்படிங்கிறது தான். அப்போ அல்லாஹு தஆலா எப்போதும் தூதுத்துவ செய்தியை இறை தூதுவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்திருக்கிறார். பல நபிமார்களுக்கும் இதுதான். அந்த அடிப்படையில் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அளவினுடைய தன்மை என்பது இறைவனால் தீர்மானிக்கப்பட்டது. எனவே இறைவன் உயர்ந்தவன். இறைவன் தன்னுடைய தூதுவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்திருக்கிறான். அந்த இல்மை கொண்டு அவர்கள் இந்த பூமியில் மனித சமூகத்தை உருவாக்குவதற்கும் மனிதர்களுக்கு வழிகாட்டுவதற்கும் போதுமான அளவு அறிவை பெற்றிருந்தார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செய்தி. நான் மறைவானவற்றை அறிவனாக இருந்தால் உமா மஸ்ஸனிய சூ இன்னனா இல்லா நதீரோ பஷீர். நான் அறிந்தவனாக இருந்திருந்தால் நன்மை லஸ்தக்ஸர்து மினல் கைர். நன்மை எனக்கு நிறைய தேவை, நான் தேடி இருப்பேன். உமா மஸ்ஸனிய சூ, எனக்கு தீமை என்னை தொற்றுக்காது. எனவே நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியிருந்தான். இன்னனா இல்லா நதீரும் பஷீரும் கௌமியும் இன்னும். நம்பிக்கையான சமூகத்தாருக்கு நன்மையை சொல்லக்கூடியவனும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் தான் நான் நபியாக இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவரை குறித்து இறைவன் அறிமுகம் செய்ய சொல்கிறான். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அதற்கு முந்தைய நபிமார்களோ அவர்கள் மரணித்திருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறார்கள், அவர்கள் பருகி இருக்கிறார்கள், உடல் நலம் குன்றி இருக்கிறார்கள், அவர்கள் மரணித்திருக்கிறார்கள் என்பதை குறித்து உண்டான எல்லா தெளிவான பார்வைகளும் நமக்கு இருக்கிறது. நபிமார்களை குறித்து உண்டான இந்த பார்வை நமக்கு மிக முக்கியமானது. அவர்கள் இறைவன் அல்ல, அவர்கள் இறை தூதுவ செய்தியை கொண்டு வந்த மகத்துவமானவர்கள் என்பதில் மாற்று கருத்தும் இல்லை. வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கின். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துவா பிரசித்தி பெற்ற ஒரு விஷயம். நல்ல சிந்தனை கொண்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு நமக்கு சுட்டி காட்டுகிற சூரத்து ஷுஆராலே இறைவன் சுட்டி காட்டுகிற வல்லதி ஹுவ யுத்இமுனி வயஸ்கின். இறைவன் தான் எனக்கு உணவளித்தான், இறைவன் தான் எனக்கு நீர் புகட்டினான். இதா மரில் தூஃபஹுவ யஷ்ஃபீன். இறைவன் நான் நோய்வாய்ப்பட்டவன் என்று சொன்னால் இறைவன் என்னை என்ன செய்வான்? ஷிஃபாவை தருவான். வல்லதி யுமி தூனி. இறைவன் என்னை மரணிக்க செய்வான். சும்ம யுஹீன். என்னை மீண்டும் உயிர் தெழுப்புவான் என்பதாக சூரத்து ஷுஆராலே இறைவன் இறை தூதுவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசியதை இறைவன் சுட்டி காட்டுகிறான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இறைவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும்
நமக்கு நேர்வழி பெறக்கூடிய ஒரு பொருட்டை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறதி எனக்கு ஏற்படுகிறது என்பதை குறித்து நமக்கு சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நானும் உங்களைப் போன்ற ஒரு மனிதன் தான். உங்களைப் போன்று எனக்கும் மறதி இருக்கிறது. நான் ஏதேனும் ஒரு விஷயத்தை மறந்துவிட்டால் எனக்கு சுட்டிக்காட்டி தாருங்கள், ஞாபகப்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அவர்கள் மனிதர்கள் தான் என்பதை குறித்து உண்டான நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. அப்த் என்ற சொல்லின் அடிப்படையிலேயே அவர்களை சுட்டிக்காட்டுகிறார். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. அவர் நன்றியுடைய அடியாராக இருக்கவில்லையா, இருந்தார் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா. அவர் நன்றியுடைய அடியாராக இருந்தார் என்பதாக இறைவன் சுட்டிக்காட்டுகிறார். அல்லாஹு தாலா இன்னொரு இடத்திலே சுட்டிக்காட்டுகிற பொழுது, தபாரக்கல்லதி நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. நாம் நம்முடைய அடியார்கள் மீது குர்ஆனை இறக்கி வைத்ததனுடைய மிகப்பெரிய முக்கியமான விஷயம், லியகூன லில் ஆலமீன நதீரா. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு எச்சரிக்கை செய்பவர்களாக அவர்கள் இருந்திட வேண்டும், எச்சரிக்கையோடு அவர்கள் நடந்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தத்தான் இந்த பூமிக்கு அடியார்களோடு சேர்த்து வேத செய்தியை நாம் அருளினோம் என்பதாக சூரத்துல் ஃபுர்கானிலே இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதுவர், நபிமார்கள், ரசூல்மார்களை குறித்து உண்டான இந்த விஷயங்களை குறித்து நாம் புரிந்து கொள்வது அவசியம் என்பதைத்தான் நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.